தசகம் 26. கஜேந்திர மோட்சம். பாண்டிய நாட்டை ஆண்ட இந்திரத்யும்னன் என்ற அரசன் உன்னிடம் மிகுந்த பக்தியுடையவன். அவன் ஒரு சமயம் சந்தன மலையில் அமர்ந்தபடி உன் வழிபாட்டில் ஆழ்ந்த மனதினை உடையவனாய் இருந்தான். அதனால் அப்பொழுது விருந்தினனாய் அங்கு வந்த அகத்தியனை கண்ணெடுத்தும் பார்க்கவே இல்லை. அதனால் அகத்தியன் கடுஞ்சினம் கொண்டு செருக்கினால் மரியாதை செய்யாமல் இருந்த காரணத்தால் நீ யானையாக பிறப்பாயாக என்று அவனை சபித்துவிட்டு திரும்பிச் சென்றான். இந்திரத்யும்னன் உன்னையே ஒரு முகமாக தியானம் செய்து கொண்டிருந்ததால் அந்த நினைவுடனேயே பேறு பெற்ற கஜேந்திரனின் வடிவத்தை அடைந்தான். அந்த கஜேந்திரன் எல்லா உயிர்களை காட்டிலும் மிகுந்த வலிமையை பெற்றிருந்தது. பார்க்கடலின் இடையே திரிகூடமலையில் பெண் யானைகளோடு விளையாடி கொண்டிருந்தது. ஹே குருவாயூரப்பா, உன் பக்தர்களுக்கு எங்கேதான் மேன்மை கிடைப்பதில்லை? அந்த யானை தன் வலிமையாலும் அந்த தேசத்தின் விசேஷத்தாலும் துன்பங்களை சிறிதும் அறியவில்லை. ஆயினும் ஒரு சமயம் வெயிலின் கடுமையால் சோர்ந்து களைந்து உன் ஏவலால் மலையின் அருகில் இருந்த ஒரு குளத்தில் யானை கூட்டங்களோடு புகுந்து விளையாடிற்று. ஹூ ஹூ என்ற கந்தருவன் தேவனின் சாபத்தால் முதலையாகி அந்த குளத்தின் நீரில் வாழ்ந்து வந்த அவன் அந்த யானையின் காலை கவ்வி பிடித்து கொண்டான். உன் பக்தர்களுக்கு அனுகிரகம் அளிக்கவே நீ அவர்களுக்கு துன்பங்கள் கொடுப்பவனாகவும் இருக்கின்றாய் அல்லவா? உனக்கு செய்த தொண்டின் மகிமையால் 1000 ஆண்டுகள் இடைவிடாமல் போராடி கொண்டிருந்த அந்த கஜேந்திரனுக்கு தக்க சமயம் வரும்போது உன் திருவடியில் ஏகாக்கிர பக்தி சித்திப்பதற்காக முதலையின் இடையில் சிக்கிக்கொள்ளும்படி செய்தார். பரமாத்மாவே, அந்த யானை களவு கடந்த துன்பத்தினால் முன்பிறப்பின் அறிவையும் பக்தியையும் பெற்றது. துதிக்கையால் தாமரை மலர்களை உயரப்பிடித்தபடி உன்னை வழிபட்டு கொண்டு உன் பிறப்பில் பயின்றதும் வேற்றுமையில்லாத பிரம்மத்தில் நிலை பெற்றதுமான சிறந்த தோத்திரத்தை பாடியது. பிரம்மதேவன், சிவன் முதலியவர்கள் நிர்குண பிரம்மத்தை பற்றிய தோத்திரம் முழுவதையும் கேட்டு அது நான் இல்லை என்று அருகில் செல்லவில்லை. அப்பொழுது அனைத்திலும் வியாபித்திருக்கும் நீயே அளவற்ற அருளின் வேகத்தால் கருடன் மீது ஏறிக்கொண்டு அந்த யானையின் முன்னே தோன்றினார். பிறகு அந்த கஜேந்திரனை உன் தாமரை மலர் போன்ற கையால் மேலே பிடித்து கொண்டு சக்கராயுதத்தால் அந்த பெரும் முதலையை பிளந்தார். அந்த முதலையும் சாபத்தினின்றும் விடுபட்டு கந்தர்வனாகிவிட அந்த யானையும் உன்னோடு ஒன்றிவிட்டது. விஷ்ணுவே, குருவாயூரின் தலைவனே, இந்த வரலாற்றையும் உன்னையும் என்னையும் விடியற்காலையில் பாடுபவன் மிகுந்த நன்மைகளை அடைவான் என்று அந்த கஜேந்திரனிடம் கூறி அதனோடு வைகுண்டத்திற்கு சென்றான். அத்தகைய நீயே என்னை காக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண